الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا وقال النبي صلى الله عليه وسلم المسجد بيت كل تقي وتكفل الله لمن كان المسجد بيته بالروح والرحمة والجواز على الصراط رضوان الله إلى الجنة أو كما قال صلى الله عليه وسلم அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது இந்திய நாட்டில் பல்வேறு பகுதிகளிலே நமது மஸ்ஜிதுகள், கபரஸ்தான்கள், இதர வக்ஃப் நிலங்கள் தொடர்ந்து பிரச்சனைக்குள்ளாவதை நாம் கண்டு வருகிறோம். நேற்றைய தினம் மேட்டுப்பாளையத்திலிருந்து கூட ஒரு பதிவு வந்திருந்தது. ஒரு கபரஸ்தானில் அடக்கம் செய்வதை அருகில் உள்ள மாற்று மத அன்பர்கள் தடுத்ததை ஒரு பதிவாக போட்டிருந்தாங்க. தொடர்ந்து நம்முடைய சொத்துக்கள் எந்த நிலையை சந்திக்கிறது, நமது வழிபாட்டு தலங்கள், மஸ்ஜிதுகள் தொடர்ந்து கேள்விக்குறியாகிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். வட மாநிலத்தினுடைய சம்பல் என்கிற ஊருடைய ஒரு பல்லாண்டு கால பள்ளியினுடைய பிரச்சனையையும் தாங்கள் அறிவீர்கள். இந்தியா எந்த திசையில் போகிறது என்பதை நாம் இதற்கு மேலும் விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய நூற்றாண்டு கால அலட்சியம்தான் இதற்கான முழு காரணம். இந்தியா இந்த நிலைக்கு வரும் என்பதை எத்தனையோ அறிஞர்கள் சொன்னாங்க ஒரு காலத்தில். அவர்களில் குறிப்பாக ஹஜ்ரத் மௌலானா அபுல் ஹசன் அலி மியான் நத்வி அவர்கள் ஆங்கிலேயர்களுடைய இங்கிருந்து அவர்கள் செல்ல போகிறார்கள், இந்தியா விடுதலையாகும் என்கிற சூழ்நிலை எப்போது ஏற்பட்டதோ அப்போதிருந்து இந்தியா எந்த அரசியல் மாற்றத்தை சந்திக்க போகுது, இந்திய முஸ்லிம்களுடைய நிலை என்ன ஆகும், இதெல்லாம் அவங்க 50-60 வருஷத்துக்கு முன்னால சொன்னாங்க. அன்றைக்கு இந்த சமுதாயம் சுதாரித்திருந்தால் இன்றைக்கு இந்த நிலையை நாம சந்திச்சிருக்க மாட்டோம். அந்த மாதிரியான அறிஞர்கள் தீர்க்க தரிசனமாக சொன்னாங்க. இன்றைக்கு நிறைய உலமாக்கள் நிறைய அவங்களுடைய பழைய அந்த கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து போடுறாங்க. அவங்க பேசுனது எழுதுனது இன்னைக்கு இந்தியாவில் நடக்கிறத அப்படியே படம் பிடித்த மாதிரி சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய சில அடியார்கள் அவங்களுக்கு எதிர்காலத்தில் இப்படியெல்லாம் நடக்கும் என்று தெரியும் இல்லையா. அல்லாஹ் அவங்க மூலமா சொல்ல வச்சான். அன்றைக்கு அதையெல்லாம் அலட்சியம், இதெல்லாம் நடக்குமா 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 நடக்குமா. இப்பயும் அதானே, நானே பேசின எத்தனையோ விஷயத்த என் காது படவே பேசியிருக்கிறாங்க. இதெல்லாம் சும்மா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா. அல்லாஹ் பாதுகாக்கணும். தன்னுடைய வீட்டுக்கு ஆபத்து வருகிற வரைக்கும் முஸ்லீம் நம்பவே மாட்டான். நாளைக்கு உன் வீட்டில் வந்து நிற்பான், இதெல்லாம் இந்துக்கள் வீடு, முஸ்லிம்கள் ஆட்சி செய்த காலத்தில் அபகரிச்சாங்கன்னு வந்து நிற்பான். அன்னைக்கு தான் நம்ம ஆள் நம்புவான். அது வரைக்கும் இதெல்லாம் நடக்குமா நடக்குமா நடக்குமான்னு நடக்குமான்னு பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நடக்க ஆரம்பித்து எத்தனையோ விஷயங்கள் கைவிட்டு போயிடுச்சு, பல விஷயங்கள் கைவிட்டு செல்லவும் இருக்கிறது. மௌலானா அலி மியான் நத்வி தான் இந்தியா என்ன ஆகுங்கிறத 50 வருஷத்துக்கு முன்னால சொன்னாங்க. எல்லா முஸ்லிம்களுக்கும் சொன்னாங்க நாம் என்ன செய்யணும், எத்தகைய விழிப்புணர்வு வேண்டும் என்றெல்லாம் சொன்னாங்க. யாருமே எடுத்துக்கொள்ளலை. எல்லார் மேலையும் தவறு தான். ஒட்டுமொத்த சமூகத்தின் மீதும் இந்த தவறு இருக்க தான் செய்கிறது. ஒரு ஜனநாயக நாடு, மதசார்பற்ற நாடு, நமக்கு ஆதரவான அரசு என்றெல்லாம் ஒரு கற்பனையில் மூழ்கி நாம் ஒரு நூற்றாண்டை வீணாக்கியதன் விளைவு தான் இன்றைக்கு இத்தகைய ஒரு சூழ்நிலை. நமக்கு பின்னால நீதிமன்றங்கள் இல்லை, நீதித்துறையை நம்பலாமா இல்லை, உங்களுக்கே தெரியும் என்ன நடக்குதுன்னு சொல்லி. இப்படியான ஒரு நிலையில தான் இன்றைக்கு நாம் அடுத்தடுத்து பல பள்ளிகள் கேள்விக்குறியாகிற ஒரு நிலையை நாம் சந்திக்கிறோம். அருமையானவர்களே, சந்திரசூட்டுங்கிற ஒரு நீதிபதி அவர் பாபரி மஸ்ஜித் விஷயத்தில் வழங்கிய தீர்ப்புல
பல விஷமத்தனங்களை அவர் கக்கியிருந்தார். அதில் ஒன்று தான், முஸ்லிம்களுக்கு பூமி எல்லாமே வழிபாட்டு தலம் தானே, உங்களுக்கு வழிபாட்டு தலங்கிறது ஒரு குறிப்பிட்ட கட்டடம் ஒன்றும் இல்லையே, எனவே நீங்கள் அதை விட்டு கொடுத்தா என்ன? இந்துக்களுக்கு அப்படி இல்லை, ஒரு குறிப்பிட்ட கோயில் தான் அவங்களுடைய வழிபாட்டு தலம்னு சொல்லி அவருடைய அந்த வார்த்தை ரொம்ப விஷமத்தனமானது. அதை ஒரு பார்ப்பன பத்திரிகையாளர் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, இந்துக்களுக்கு குறிப்பிட்ட அந்த ஆலயம் தான் வழிபாட்டு தலம், முஸ்லீம்களுக்கு அப்படி இல்லை, அவங்க எங்கனாலும் தொழலாம். இது பெருமானார் சொன்ன ஒரு ஹதீஸை என்ன நோக்கத்தில் சொல்லப்பட்டதோ அந்த நோக்கத்தை திசை திருப்பும் விதமாக, உங்களுக்கு தான் பூமியில் எங்கனாலும் தொழாமே, அந்த பேட்டியில் அவர் சொல்கிறார் அந்த பத்திரிகையாளர். முஸ்லீம்கள் நான் பார்த்துருக்கிறேன், ஒரு மாலில் போனால் அங்கே போய் தொழுவாங்க, ஒரு ஏர்போர்ட்டுக்கு போனால் அங்கே போய் தொழுவாங்க, பூமி எல்லாமே உங்களுக்கு தொழுகிற இடம் தானே, நீங்கள் எதுக்குப்பா மஸ்ஜிதுன்னு வச்சுருக்கீங்க, எல்லா மஸ்ஜிதையும் நாங்கள் இடித்து கோயில் கட்டிடுறோம், நீங்கள் எங்கனாலும் தொழுதுக்குங்க. எவ்வளோ தவறான ஒரு விளக்கம் இது. அவர் சொல்றாரு, முஸ்லிம்கள் பல ஊர்களில் சிட்டிகளில் ஜும்மா தொழுக ரோட்டில் தொழுது நீங்கள் பார்த்தது இல்லையா, வீதியில் தொழுது பார்த்தது இல்லையா, அப்போ உங்களுக்கு எல்லா இடமும் தொழக்கூடிய இடம் தானே, எல்லா இடத்தையும் தொழுகைக்கு வச்சுக்குங்க, நாங்கள் பள்ளிவாசலை பூரா இடித்து கோயிலாக்கிறோங்கிறார். எவ்வளோ பெரிய விஷமத்தனம், இதுக்கு மேலேயும் விஷமத்தனம் இருக்குதா இது? இந்த பூமி முழுவதும் மஸ்ஜிதுன்னு எந்த அர்த்தத்தில் சொன்னாங்க? ஒரு முஸ்லீம் ஒரு பயணத்தில் இருக்கிறாருன்னு சொன்னால், பயணத்தில் தொழுக நேரம் வந்துருச்சு, பள்ளிவாசல் இருந்து உள்ள போய் தான் தொழணுமா அப்படின்னா தேடிப்பாரு, பள்ளிவாசல் இல்லையா, எங்க தொழுக வந்துருச்சா அங்கனே விரிச்சு தொழுதுரு, இடம் சுத்தமா இருந்தா தொழுதுரு. அந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டதை பள்ளிவாசல் கட்ட சொல்லி பெருமானார் எத்தனை ஹதீஸ்ல வலியுறுத்தினாங்க. இஸ்லாத்துல மஸ்ஜிதுகளுடைய முக்கியத்துவம் என்ன, பள்ளிவாசல் கட்டுவதனுடைய சிறப்பு என்ன? ஒரு பள்ளிக்கு ஒரு விளக்கு ஒருவர் வாங்கி போட்டால் 70,000 மலக்குகள் அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுறாங்க. ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு பாய் ஒருத்தர் வாங்கி போறாருன்னா அந்த பாய் இத்து பலசாகிற வரைக்கும் 70,000 மலக்குகள் அவருக்கு துவா செய்யறாங்க. இதெல்லாம் மஸ்ஜிதுகள் விஷயத்தில் வந்திருக்கிற ஏராளமான ஹதீஸுகள். அப்போ பள்ளி கட்டுமாறு சொன்னாங்க, பள்ளியை சுத்தமாக வைக்குமாறு சொன்னாங்க, நறுமணமாக வைக்குமாறு சொன்னாங்க. இதெல்லாம் விட்டு போட்டு அவர்கள் இந்த ஹதீஸுக்கு எவ்வளவு தவறான பிழையான விளக்கம் சொல்லி மஸ்ஜிதுகளை இடித்து கோயில் கட்டுறோம், இப்படி ஒரு ஆபத்தான ஒரு விளக்கத்தை சொல்வதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, மஸ்ஜிதுகள் ஆபத்துகளை சந்திப்பது இது முதல் முறை அல்ல, நாம் அதையும் தெரிந்து கொள்ளணும். இந்த மாதிரியான விஷயங்களில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முறைகளும் இருக்குது. இந்த மார்க்கத்திற்கு ஆபத்து, இறை இல்லங்களுக்கு ஆபத்து என்பது இன்று நேற்று அல்ல. அல்லாஹ்வுடைய புனித இல்லமான மஸ்ஜிதுகளுக்கெல்லாம் தாயாக விளங்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராம், புனித மஸ்ஜிதுல் ஹராம், அதுவும் வரலாற்றில் பல கட்டங்களில் ஆபத்துக்குள்ளாகி தான் இருக்குது. அந்த மஸ்ஜிதுல் ஹராமையும் கராமித்தாங்கிற ஒரு கூட்டம் அவங்க கைப்பற்றினாங்க, மீசாபை அகற்றினாங்க, ஹஜர் அஸ்வதை எடுத்தாங்க, எல்லாம் நடந்துச்சு, மஸ்ஜிதுல் ஹராம்லேயே நடந்துச்சு. ஆனால் மக்கா ஒன்றும் அழிஞ்சு போகலையே, இன்றைக்கும் மக்கா இருக்கிறது, மக்காவுக்கு முஸ்லீம்கள் போகிறாங்க, அது கியாம நாள் வரைக்கும் நடக்கும். என்னைக்கு அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அழிவை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறானோ அன்றைக்கு காபா இடிக்கப்படும், இடிக்கப்பட்டால் உலகம் அழிந்துவிடும். அப்போ அது வரைக்கும் என்ன நடந்தாலும் சரி, சில காலங்கள் சில தீய சக்திகளுடைய கை ஓங்கலாம். இப்போ மஸ்ஜிதுல் ஹராமுக்கும் நடந்தது, ஹஜருல் அஸ்வதையை தூக்கிட்டு போயிட்டாங்க, ஹஜர் அஸ்வதை எடுத்து கொண்டு போயிட்டாங்க. சில வருடங்கள் காபால ஹஜருல் அஸ்வதே கிடையாது. அதுக்கப்புறம் சில அரசர்கள் வந்து அவர்களிடமிருந்து மீட்டு அந்த ஹஜருல் அஸ்வதை கொண்டு வந்து இப்போது இருக்கிற இடத்துல வச்சாங்க. பழைய ஹஜருல் அஸ்வது உடையாத சிதையாத ஹஜருல் அஸ்வத் இதை எடுத்துட்டு போன பிறகு அது 18 துகள்களாக உடைஞ்சு போச்சு. அந்த 18 துகள்களையும் ஒன்று சேர்த்து இப்போ இருக்கிற அமைப்பில் அதை என்ன செஞ்சாங்க, வச்சாங்க. வறுமையானவர்களே, வரலாற்றில் இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது. மஸ்ஜிதுகளுக்கு அநீதி முஸ்லிம்களாலேயும் நடந்திருக்குது, முஸ்லீம் அல்லாதவர்களாலேயும் நடந்திருக்குது. முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நாட்டை வெற்றி கொண்ட போதும் கூட பிற மதங்களுடைய ஆலயங்களை அவங்க கைவச்சதில்லை. மக்கா மதீனாவை தவிர்த்து உலகத்தில் வேற பகுதிகளில் கோயில்கள், சர்ச்சுகள் எதையுமே முஸ்லிம்கள் வந்து கை வைக்க கூடாதான் சட்டம். எகிப்த முஸ்லிம்கள் ஆட்சி செய்த காலகட்டத்தில் சில ஆட்சியாளர்கள் இடையில என்ன பண்ணாங்க, சில சர்ச்சுகளை, கிறிஸ்தவ ஆலயங்களை இடிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் இருந்த இமாம் லைஸ் இப்னு சஅத்
இமாம் அப்துல்லாஹ் இப்னு லஹியா அவங்க சொன்னாங்க, இந்த ஆலயங்களை திருப்பி கட்டணும்னு சொன்னாங்க, இந்த கிறிஸ்தவ ஆலயங்களை திருப்பி கட்டணும்னு சொன்னாங்க. அதை இடிக்க நமக்கு அனுமதி இல்லை, நாம் அதை திருப்பி கட்டி கொடுக்க வேண்டும் என்று சொன்னாங்க. கட்டி கொடுக்கப்பட்டது. உமர் இப்னு அப்துல் அசீதுடைய ஆட்சி காலத்தில் ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தை முஸ்லிம்கள் சிலர் அபகரித்து இடித்த நேரத்தில் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதை கட்டி கொடுத்தாங்க. இதுதான் இஸ்லாமிய சட்டம். இஸ்லாமிய நாட்டில் முஸ்லிம் அல்லாதவர்களுடைய வழிபாட்டு தலத்தில் யாராவது ஒரு முஸ்லிம் அதை அசிங்கப்படுத்தினார், இப்போ நடக்குதா இல்லையா, சில இந்துத்துவாதிகள் பள்ளிவாசலில் வந்து என்ன செய்யறது, சிறுநீர் கழிக்கிறது. இது மாதிரி ஒரு கோயிலில் ஒரு சர்ச்சில் ஒரு முஸ்லீம் பண்ணிட்டான்னு சொன்னால் இஸ்லாமிய சட்டப்படி அந்த ஆலயங்களை அவமதிப்புக்குள்ளாக்கிய அந்த முஸ்லீம் தண்டிக்கப்பட வேண்டும். ஒரு கோயிலில் போய் ஒரு முஸ்லீம் அசிங்கப்படுத்திட்டான்னு வைங்க, இஸ்லாமிய சட்டம் சொல்லுது அவனை வந்து என்ன செய்யணும், தண்டிக்கணும்னு சொல்லுது. ஏன்னா அடுத்தவர்களுடைய மத வழிபாட்டு உரிமைகளை கேவலப்படுத்தக்கூடாது. நம்முடைய மார்க்கம் சத்தியம், அவனுக்கு எடுத்து சொல்லலாம், அவனுக்கு விளக்கலாம், நம்ம மார்க்கத்தினுடைய நியாயங்களை சொல்லலாமே தவிர அவனுடைய உணர்வுகளை அவனுடைய அடையாளங்களை கேவலப்படுத்துவது நம்முடைய மார்க்கத்தில் அறவே கிடையாது. கோயிலை கேவலப்படுத்தினால் அவனுக்கும் தண்டனை இருக்குது. இப்படிதான் முஸ்லிம்கள் எல்லா காலத்திலையும் நடந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனத்துல் குதுஸ் என்று அழைக்கப்படுகிற ஜெருசலம், யூதர்கள் அதை ஜெருசலம் சொல்லுவாங்க, முஸ்லிம்கள் அதை குதுஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மதீனத்துல் குதுஸை வெற்றி கொண்ட நேரத்தில் யூத கிறிஸ்தவர்களுடைய எல்லா ஆலயங்களையும் அப்படியே விட்டு வச்சாங்க. ஒரு ஆலயத்தை கூட கைவிக்கலை, எல்லாம் அப்படியே இருக்குது. மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிபாட்டு தலத்திலிருந்து இன்னைக்கும் ஜெருசலம் போனால் அதையெல்லாம் பார்க்கலாம். கிறிஸ்தவர்கள் வர்றாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் வழிபட்ட இடத்தை அவங்களும் பார்க்குறாங்க. எல்லாருக்கான வழிபாட்டு தலமும் அப்படி தான் இருந்துச்சு, எதையுமே இடிக்கலை. இதான் முஸ்லிம்கள் எல்லா காலத்திலையும் நடந்த முறை. ஆனால் அதே நேரத்தில் முஸ்லிம் அல்லாதவர்கள், அது கிறிஸ்தவர்களானாலும் சரி வேறு எவரானாலும் சரி, ஒரு நாட்டை கைப்பற்றினால் முதல்ல அவர்கள் இடிப்பது மஸ்ஜிதுகளை தான், மஸ்ஜிதுகளை தான் இடிக்கிறது. ரஷ்யாவில் கம்யூனிஸ்டுகள் அதைத்தான் பண்ணினாங்க. ரஷ்ய கம்யூனிஸ்ட் தலைவர்களில் ஒருவரான ஸ்டாலின் ஆட்சியில் 2000 பள்ளிகள் இடிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் அங்கெல்லாம் நிறைய பள்ளிகள், கம்யூனிசம் என்னைக்கு உடைஞ்சதோ, இஸ்லாமிய நாடுகள் திரும்ப வந்ததோ எல்லா இடங்களிலும் அந்த பள்ளியை கட்டினாங்க. இப்போ ரஷ்யாவுடைய அந்த கம்யூனிச ஆட்சியில், இரும்புத்திரை ஆட்சியில் பள்ளியை மியூசியங்களாக மாற்றினாங்க, பள்ளியை மதுக்கூடங்களாக மாற்றினாங்க, பள்ளிவாசலை தொழிற்சாலைகளாக மாற்றினாங்க, சில பள்ளிகளை திட்டமிட்டு டாய்லெட்டுகளாக மாற்றினாங்க. இதெல்லாம் கம்யூனிசம் செஞ்சது தான். கம்யூனிஸ்டுகள் நமக்கு ஒன்றும் ஆதரவானவர்கள் அல்ல. இங்கே உள்ள கம்யூனிஸ்டுகள் நமக்கு ஆதரவாக தெரியும், ஏன்னா அவர்களும் இஸ்லாத்துக்கு விரோதிகள் தான். அவங்க ரஷ்யாவில் அவங்க பண்ண அட்டூழியத்துக்கு முன்னால இங்கே இந்துத்துவாதிகள் பண்ணுகிற அட்டூழியம் கம்மி தான். அவ்வளவு அட்டியாயங்களை செஞ்சாங்க. அதனால அங்கே ஒன்றும் இஸ்லாம் அழிஞ்சிடல. இன்னைக்கு அந்த நாடுகளில் செழிப்பாக முஸ்லீம்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. அப்போ ரஷ்யாவில் இந்த பிரச்சனை இருந்துச்சு, பள்ளிவாசல்கள் தான். எதிரிகளுடைய கண்ணை உறுத்துறது பூரா இந்த மஸ்ஜிது தான். அதே மாதிரி தான் யூதர்களும் கூட அவர்கள் இஸ்ரேலுங்கிற நாட்டை உருவாக்கின பிறகு இஸ்லாமிய அடையாள சின்னங்கள் ஒன்று கூட இருக்கக்கூடாது. அதில் முக்கியமாக அவர்களுடைய கனவு என்ன, அக்ஸா இருக்கிற அந்த இடம், அந்த இடத்தை என்ன செய்யணும், இடித்து விட்டு கோயில் கட்டணும், கிறிஸ்தவ கோயில் என்று அவங்க யூத கோயில் கட்டணும்னு சொல்லி. அதனால தொடர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், திடீர்னு ஏதாவது ஒரு பகுதியில் தீக்கிரையாக்கிடுவாங்க. 1969 அக்ஸால பெரிய தீ விபத்து ஏற்பட்டது. இப்பயும் நீங்கள் பார்க்கலாம், அக்ஸா போகிறவங்களுக்கு தெரியும், பல இடங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கருநிறத்தில் இருக்கும். அதெல்லாம் எதனால அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. வரலாற்றை பார்த்தோன்னு சொன்னால் பல முறை யூதர்கள் தீ வச்சிருக்கிறாங்க, அதை எப்படியாவது இடித்து தரமட்டமாக்கணும்னு சொல்லி பல முறை தீ வச்சாங்க. இன்றைக்கு அதை இடிப்பதற்கான எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இடையில ஒரு காலகட்டத்தில் அவர்கள் அக்ஸாவுடைய கீழ்ப்பகுதியில் சுரங்கம் தோண்டினாங்க. அந்த சுரங்கம் தோண்டினது எதுக்குன்னு சொன்னால், நாம் அக்ஸா கட்டடத்தை இடித்தா உலகம் முழுக்க சர்ச்சையாயிடு. ஏன்னா அது முஸ்லீம்களுடைய முதல் கிபிலா. அது தானாக இடிஞ்சு விடுறதுக்கு என்ன செய்யலாம், ஒரு சுரங்கம் தோண்டி அக்ஸாவுடைய அஸ்திவாரத்தை பலவீனப்படுத்தி ஒரு சின்ன நில அதிர்வு ஏற்பட்டால் விழுந்துரும் பள்ளிவாசல். அதையும் செஞ்சாங்க. அதை சில முஸ்லீம் இன்ஜினியர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. இதெல்லாம் நாங்கள் ஜியாராவுக்கு போன நேரத்தில்
எங்களுக்கு வழிகாட்டியா வந்தவர் சொன்னார். அந்த சுரங்கத்தை கூட காட்டினார். யூதர்கள் தோண்டி கொண்டிருந்த எந்த வழியா தோண்டினாங்கன்னு காட்டினார். இப்போ சொன்னாங்க, இந்த சில முஸ்லீம் இன்ஜினியர்கள் கண்டுபிடித்து யூதர்கள் இப்படி ஒரு சுரங்கம் தோன்றாங்க, அவங்களுடைய திட்டம் என்ன, அந்த சுரங்க குழியை தோண்டி உள்ள பூரா தண்ணீரை நிரப்பி அக்ஸாவுடைய அஸ்திவாரம் தன்னை போல சிதைந்து கீழே விழுந்தரணும்னு சொல்லி, அப்புறம் அது கண்டுபிடிக்கப்பட்டு பெரிய சர்ச்சையாகி அதில் பல போராட்டங்கள் நடந்து இப்போ தற்காலிகமாக அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது. இல்லை அவன் அண்டர் கிரவுண்ட் வேலை செய்கிறானாங்கிறதும் தெரியாது. இப்போ அக்ஸாவை இடிக்கணும், அதான் அவனுடைய குறிக்கோள். அந்த அக்ஸாவை இடிப்பதற்கு யூதர்கள் வகுத்த திட்டத்தை அடிப்படையாக வச்சு தான் யூதர்களுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் பெரிய லிங்க் இருக்குது. அந்த திட்டத்தை வச்சு தான் இங்கே பாபரி மஸ்ஜிதை அவர்கள் அந்த திட்டம் போட்டு தான் இடித்தாங்க. அதே பிளான் பண்ணி இடித்தாங்க. ரெண்டு பேருக்குமான அரசியல் திட்டம் கிட்டத்தட்ட ஒன்று தான். என்ன, இவர்கள் இடித்து கோயிலும் கட்டிட்டாங்க, அங்கே அது உலக பிரச்சனை ஆகிடும், அதில் ஏற்படுகிற அழுத்தங்கள் அதிகம் என்பதனால அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா யூதர்கள் அவன் ஒரு காலண்டர் வச்சிருக்கிறான், யூத மத காலண்டர், யூத மத காலண்டர் ஒன்று வச்சிருக்கிறான். அந்த காலண்டர் படி இப்போ 5777வது வருஷம் தஜ்ஜால் எப்போ வருவான் அப்படிங்கிறட்ட அவங்கள்ட்ட ஒரு கணிப்பு இருக்குது யூதர்கள்ட்ட. யூதர்கள் தஜ்ஜால மசீஹான்னு சொல்றாங்க, நாம மசீஹுத் தஜ்ஜாலுங்கிறோம் இல்லையா, அவனுடைய ஹிப்ரு மொழியில மசீஹா. அந்த மசீஹாவை அவன் பெரிய தலைவராக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறான். மசீஹா வரக்கூடிய வருஷம் நெருங்கிடுச்சுங்கிறான். அவனுடைய யூத அவங்கள்ட்டையும் ஜோசியர்கள்லாம் இருப்பாங்க, மசீஹா வரக்கூடிய காலம் நெருங்கிடுச்சு. அதுக்கு முன்னால அவர் வரும்போது மஸ்ஜித் அக்ஸா இருந்தா அவர் கோச்சுக்கு வரான். யார், தஜ்ஜால் வந்தா. தஜ்ஜால் வர்றதுக்கு முன்னால இடிக்கணும், அவனுடைய கனவு அதுதான், அதுக்கு முன்னால இடிக்கணும்னு சொல்லி. ஆனா இடிக்க முடியுமா அப்படிங்கிறத ஹதீசுகள் அடிப்படையில் பார்க்கும்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரும்போது மஸ்ஜித் அக்ஸா இருக்கும், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரும்போது மஸ்ஜித் அக்ஸா இருக்கும். அப்படி பார்க்கும்போது அதை இடிக்க முடியுமான்னு தெரியல. ஒருவேளை அல்லாஹ் பாதுகாக்கணும், நாம் அந்த மாதிரியான ஒரு காட்சியை பார்க்கிற அவலத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஒருவேளை எனக்கு அக்ஸா குறித்த அந்த விஷயம் தெரியல, யூதர்கள் ஒருவேளை இடித்தாலும் அது மீண்டும் கட்டப்படத்தான் செய்யும், மீண்டும் எழுப்பப்படத்தான் செய்யும். ஆனால் இடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா, எல்லா வேலைகளையும் அவர்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நான் சொல்ல வந்தது, உலகம் முழுக்க இதை முஸ்லீம் அல்லாதவர்கள் பள்ளிவாசல அவர்கள் விரோதத்தின் அடையாளமாக பார்க்குறாங்க, பள்ளிவாசல ஒரு எதிரியாகத்தான் பார்க்குறாங்க. இத்தனைக்கு நாம பள்ளிவாசலுக்குள்ள எல்லாரையும் வரவழைக்கிறோம், யாரும் பள்ளிக்குள் வரக்கூடாதுலாம் சட்டம் இல்லை. பெருமானார் காலத்திலையும் மஸ்ஜிது நபவிக்குள்ள யூதர்கள் வந்திருக்கிறாங்க, மஸ்ஜிது நபவிக்குள்ள கிறிஸ்தவர்கள் வந்திருக்கிறாங்க. பெருமானாருடைய தொழுகையை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றவர்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போதும் முஸ்லிம் அல்லாதவர்கள் பள்ளிக்கு வருவதற்கு எந்த தடையும் சட்ட ரீதியாக இல்லை, வரலாம் அவங்களும். ஆனாலும் கூட அவங்க பள்ளிவாசல ஒரு அடையாளம் மோசமான அப்படி ஒரு சித்திரத்தை வச்சிருக்கிறாங்க. இப்படி பள்ளிவாசல் உலகம் முழுக்க பல நேரங்களில் ஆபத்தை சந்திச்சது. அதில் ஒன்று தான் ஸ்பெயின், உந்துலுசுனுடைய ஸ்பெயினை இஸ்லாமிய ஆட்சி காலத்தில் அதை ஒந்துலுசுன்னு சொல்லுவாங்க. ஒந்துலுஸ் என்பது இஸ்லாமிய பெயர், அதை கிறிஸ்தவர்கள் கைப்பற்றிய பிறகு ஸ்பெயின்னு சொன்னாங்க. இந்த ஒந்துலுஸை பற்றி நாம் பேசலாம், மணிக்கணக்கில் பேசலாம். ஏன்னா இன்றைய அறிவு உலகம் எதையெல்லாம் இன்றைக்கு சாதித்ததோ இதற்கெல்லாம் முன்னோடி முஸ்லிம்களுடைய ஸ்பெயின் தான். இன்றைய கல்வி முறை இருக்குது, காலை மாலை கல்வி முறை, ஸ்கூல் திட்டம், இதை ஸ்பெயின் முஸ்லிம்கள் கண்டுபிடிச்சது தான். இன்றைய விஞ்ஞானம், மருத்துவம் எல்லாவற்றுக்குமே அன்றைய ஸ்பெயின் முஸ்லிம்கள் தான் எல்லாவற்றுக்கும் அடித்தளம். அப்படிப்பட்ட ஒரு அந்த முஸ்லிம்கள் கட்டடக்கலையில் சிறந்து விளங்கினாங்க. அவங்க கட்டின பள்ளிவாசல்கள் அற்புதமான பள்ளிகள், இந்த மைக்கெல்லாம் இல்லாமல் இமாமுடைய குரல் கடைசி வரைக்கும் கேட்கும், அந்த மாதிரியான கட்டட அமைப்பு. அதில் குர்துபாங்கிறது ஸ்பெயினுடைய மிகப்பெரிய சரித்திர நகரம். அந்த சரித்திர நகரத்தினுடைய அழகான பள்ளி தான் ஜாமியோ குர்துபான்னு சொல்லுவாங்க. அந்த குர்துபாங்கிற நகரத்தில் பெரிய பெரிய முஃபஸ்ஸிர்கள் இருந்தாங்க, பெரிய முஃபஸ்ஸிர் குர்துபின்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய முஃபஸ்ஸிர்கள் எல்லாம் அங்கே வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த குர்துபால ஜாமியோ குர்துபாங்கிறது முஸ்லிம்களுடைய மிகப்பெரிய அழகான அடையாள சின்னம். அந்த ஸ்பெயின் எப்படி வீழ்ந்தது, முஸ்லிம்கள் ஆபாசத்தில் மூழ்கினாங்க. இரவெல்லாம் மதுபானம், இரவெல்லாம் களியாட்டம், இரவெல்லாம் பாடல்கள், எல்லா ஒழுக்கமும் போச்சு, எல்லாமே போயிடுச்சு முஸ்லிம்கள்கிட்ட. கிறிஸ்தவ பாதிரியார்கள் எல்லாம் இஸ்லாமிய அரசை வீழ்த்துவதற்கு காலங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ பாதிரியார்கள்லாம் சொன்னாங்க,
என்னைக்கு முஸ்லிம்கள் செத்து போறாங்களோ அன்னைக்கு முஸ்லிம்களோடு சண்டை போடலாம். வார்த்தையை நல்லா கவனிங்க. முஸ்லிம்கள் என்னைக்கு செத்து போறாங்களோ அன்னைக்கு சண்டை போடலாம். முஸ்லிம்கள் செத்து போறாங்களா? எப்போ செத்து போவாங்க? ஒரு பாதிரியார் சொன்னார், அதுக்கு ஒரு பரிசோதனை இருக்குது. அந்த சோதனையை வைப்போம். அந்த சோதனையில் நமக்கு தெரிஞ்சிடும் முஸ்லிம்கள் உசுரோடு இருக்கிறாங்களா செத்து போயிட்டாங்களா. செத்து போயிட்டாங்கன்னா போர் செய்வோம், உசுரோடு இருக்கிறாங்கன்னா செய்ய வேண்டாம். என்ன சோதனை? ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணினாங்க. ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி ஒரு நகரத்தினுடைய முஸ்லிம்கள் வாழுகிற நகரத்தினுடைய ஒரு மைய பகுதியில் ஒரு ஆளை நிறுத்தினாங்க. 48 மணி நேரம் 2 நாள் தொடர்ந்து அவனுக்கு என்ன வேலைன்னு சொன்னால், நீ முகமது நபியை திட்டிக்கிட்டே இருக்கணும், கண்ணாபின்னான்னு திட்டணும், ஆபாச வார்த்தைகளில் திட்டணும், கேட்டால் ரத்தம் கொதிக்கணும் திட்டணும். அந்த வழியாக போகிற முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலான்னு சொன்னான். 2 நாள் அவன் திட்டிக்கிட்டே இருந்தான் விசுவாசத்தில். அவங்கள இஸ்லாமிய நாடு முஸ்லீம்கள் அந்த வழியாக போகிறவங்கெல்லாம் எப்போ எவனோ லூசு திட்டிகிட்டே இருக்கிறான் அப்படின்னு போயிட்டாங்க. 2 நாள் முடிஞ்சு அவன் உசுரோடு திரும்பிட்டான். பாதிரியார்கள் சொன்னாங்க, முஸ்லீம்கள் செத்து போயிட்டாங்க, இனிமே முஸ்லீம்களை தாக்கலாம். முஸ்லீம்கள் செத்து போயிட்டாங்க, உசுரோடு இல்லை. தங்களுடைய மன்னர்களுக்கெல்லாம் சொன்னாங்க, இனி இஸ்லாமிய இந்த குறுநில மன்னர்களை அடிச்சு நொறுக்குங்க, முஸ்லீம்கள்ட்ட வீரம் இல்லை, ரோஷம் இல்லை, ஒன்றும் இல்லை, செத்து போயிட்டாங்க. அன்றைக்கு ஆரம்பித்த யுத்தம் கிட்டத்தட்ட ஒரு சில வருடங்களில் முஸ்லீம்களுடைய கதையை முடிச்சு விட்டாங்க. ஒரு சில வருடங்கள், ரொம்ப காலம் இல்லை, சில வருடங்களில் 800 வருஷம் ஆட்சி செய்த ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பை ஆட்சியை வீழ்த்தி ஒரு முஸ்லீம் விடாமல் அத்தனை பேரையும் கொன்று குவித்து எல்லா பள்ளிவாசலையும் இடிச்சு. இது அன்னைக்கு சொன்னால் நம்பி இருப்பாங்களா? இன்னைக்கு நாங்கள் சொன்னால் என்ன சொல்றீங்க, இப்பெல்லாம் நடக்குமா நடக்குமா நடக்குமாங்கிறீங்கள. அப்படி பேசி தான் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. பல பள்ளிகளை சர்ச்சா மாற்றினாங்க. நிறைய பள்ளிகளை பன்றி கட்டுகிற கூடங்களாக மாற்றினாங்க. சில பள்ளிகளை அவனுக்கே மனசு இல்லை, வேண்டாம் இந்த பள்ளி இடிக்க வேண்டாம், அப்படியே வச்சிருக்கிறான். அதில் ஒரு பள்ளி தான் குருத்துபா பள்ளி, ஜாமியா குருத்துபா. இன்னைக்கு ஸ்பெயினில் இருக்குது, போனால் பார்க்கலாம். பல பேர் அங்கே போயிட்டு ரத்த கண்ணீர் வடிச்சிருக்கிறான். அதை பார்த்து அழுது, இங்கே எப்படிப்பட்ட அறிஞர் ஒருத்தர் எழுதியிருக்கிறார், மௌலானா தகி உஸ்மானியும் எழுதியிருக்கிறாங்க. குருத்துபா இன்னைக்கும் ஜாமியா குருத்துபா இருக்குது. உள்ளே போனீங்கன்னா இப்போ இருக்கிற மஸ்ஜித் நபியுடைய கட்டிட அமைப்பும் அதை பார்த்து கட்டினாங்க. அந்த ஜாமியா குருத்துபால போய் ஒருத்தர் சொல்கிறாரு, நான் யோசிச்சு பார்க்குறேன், இங்கே தானே இமாம் குர்துபி உட்காந்து தஃசீர் நடத்தினாங்க, இங்கே தானே இந்த அறிஞர் உட்காந்து ஹதீஸ் நடத்தினாங்க, இங்கே தானே எத்தனையோ இமாம்கள் தொழு வச்சாங்க, இந்த மெம்பரில் தானே எத்தனை ஹத்தீபுகள் குத்பா செஞ்சாங்க இல்லையா. அதையெல்லாம் எண்ணி பார்த்து என் மனம் கனத்து போய்விட்டது. இந்த மெஹராப், அந்த மெம்பர் அப்படியே வச்சிருக்கிறான். அந்த பெரிய பள்ளி, அன்றைய காலத்தில் உலகத்தின் பெரிய பள்ளி, அதனுடைய சில பகுதிகளை சர்ச் ஆக்கிட்டாங்க. ஒவ்வொரு பகுதி ஒவ்வொன்றாக்கி அந்த மெஹராபுடைய பகுதியை மட்டும் அப்படியே வச்சிருக்கிறாங்க. இப்பயும் முஸ்லீம்கள் ஆட்சி செய்த காலத்தில் எப்படியோ அப்படியே இருக்குது. அவர் சொல்றாரு, அந்த பகுதிக்குள்ளே யாரும் போக முடியாது, யாருமே போக முடியாது. நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் தடுப்பை அப்படியே நீக்கிட்டு உள்ளே போய் தக்பீர் கட்டிட்டேன். என் மனசில் ரொம்ப பெரிய வேதனை. பல ஆண்டுகள் தொழுகை நடக்காத ஒரு இடத்துல நான் போய் தொழணும்னு சொல்லி தக்பீர் கட்டிட்டேன். அந்த இடத்துல காவலுக்கு நின்ன ஆளு என்னை விரட்ட வந்தார். சுற்றுலா தலம் தானே, பல பெண்கள் ஆண்கள் வருவாங்க. ஒரு அம்மா அந்த காவலாளியை பார்த்து சொல்லுது, எப்பா விடு, இது சுதந்திர நாடு, சுதந்திர நாடு. அவர் சொல்ல, நான் பாங்கு சொன்னேங்கிறார், பாங்கு சொல்லி தொலை போனேன்னு சொல்லி. அவர் ஏதோ ஒரு பாட்டு படிக்கிறார், படிச்சுட்டு போட்டு விடுன்னு சொன்னார். நான் பாங்கு சொல்லி இகாம சொல்லி அந்த இடத்துல ஒரு 2 ரக்காத் தொழுதேன். ஒரு வகையில் பார்த்தா எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், ஒரு வகையில் பார்த்தா எனக்கு துக்கமாக இருக்கும். மௌலானா தகியும் தன்னுடைய பயண குறிப்பில் அந்த ஜாமியா குர்துபாவுக்கு போன அனுபவத்தை சொல்லுவாங்க. அந்த மெஹராப் இருக்கிற இடத்துக்கு போனால் அப்படியே உணர்வு பிளம்பாக மாறி ஒரு நிமிஷம் திகைச்சு போய் தான் நானும் நின்னேன். கற்பனை செய்ய முடியல, இவ்வளோ பெரிய மஸ்ஜிது, அப்போ எவ்வளோ பெரிய அரசாங்கமாக இருந்திருக்கும், எப்படி வீழ்ந்தது இன்னைக்கு வரைக்கும் கேள்விக்குரிய. அதுதான் ஸ்பெயின் எப்படி வீழ்ந்துச்சு. இத்தனைக்கு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு உலகத்தில் முஸ்லிம்கள் பல இடங்கள் ஆட்சியில் இருக்கிறாங்க, ஆனாலும் வீழ்ந்து. இன்னைக்காவது ஆட்சியை எங்கேயுமே இல்லை, இஸ்லாமிய ஆட்சியும் இல்லை, இஸ்லாமிய உணர்வும் இல்லை, இஸ்லாமிய நாடுகளும் நாசமாக போயிட்டு இருக்குது. இப்போ சவுதியில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்க்குறேன். காபாவே அவனே கேவலப்படுத்துகிறான். காபாவை கேவலப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சி அண்மையில் ரியாதில் நடந்து முடிஞ்சு. சொல்ல வந்தது, அந்த ஜாமியா குர்துபா எவ்வளோ பெரிய பள்ளிவாசல் இல்லையா. பல்லாண்டுகள் அங்கே பாங்கு ஒலிக்கல, இகாமத்து ஒலிக்கல, பல்லாண்டுகள் அங்கு முஸ்லிம்களுக்கு அனுமதியே கிடையாது. இப்போ கொஞ்சம் 2000ங்களுக்கு பிறகு ஸ்பெயினில்
கொஞ்சம் கொஞ்சம் பள்ளிவாசல் கட்டுறதுக்கு அனுமதி ஒரு சில பள்ளிகள் மீண்டு வந்திருக்குது. இப்படி வரலாற்றில் எத்தனையோ பள்ளிகளுடைய வரலாறு நாம் சொல்லலாம். அது மட்டும் இல்லை, முஸ்லிம்கள்லேயே விரோதிகள் ஷியாக்கள். அஹ்லு சுன்னாவுக்கு எதிராக இந்த ஷியாக்கள் பண்ணின அட்டூழி அதிகம். ஈராக் சதாம் ஹுசைன் கையில் இருந்து வீழ்ந்த பிறகு அதை ஷியாக்கள் கைப்பற்றினாங்க. ஷியா அமெரிக்காவுடைய கைக்கூலி. அங்கே பல சுன்ன ஜமாத்து பள்ளிகளில் தொழுகை நடத்த முடியல. தொழுகைக்கு போகிற முஸ்லீம்கள் தாக்கப்படுவாங்க. இன்றைக்கும் இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அங்கே தான் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. ஈராக்கில் பகதாதில் அவங்களுடைய பள்ளி பெரிய பள்ளிவாசல். அந்த பள்ளியில் கூட கொஞ்ச நாள் தொழுகையே நடக்கலை. உள்ளே போகிறவங்களுக்கு ஆபத்துன்னு சொல்லி இப்படி பள்ளிவாசல்களில் எத்தனை பகதாதில் தாத்தாரியர்கள் தாக்குதல் நடத்தின நேரத்தில் 40 நாள் பகதாதில் எந்த ஜும்மாவும் நடக்கல, 5 நேர தொழுகையும் நடக்கல. வரலாறு முழுக்க இப்படியெல்லாம் இந்த மஸ்ஜிதுகளுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஆனாலும் இந்த தீனை அழிக்க முடியாது. அதனால தான் இன்றைக்கும் நாமெல்லாம் இருக்கிறோம், முஸ்லீம்களாக நாம் இருக்கிறோம்னு சொன்னால் இந்த மார்க்கத்தை அழிவு வராது. இடைப்பட்ட காலங்களில் இது போன்ற சோதனைகள் எத்தனை வந்தாலும் அழிவு என்பது இல்லை. அந்த அடிப்படையில் அருமையானவர்களே, இந்தியாவில் இது போன்ற நிலைகள் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் 100 வருஷத்துக்கு முன்னாலே ஏற்பட்டது. அந்த நேரத்தில் நாம் சுதாரிச்சிருந்தால் இந்த நிலைகள் ஏற்படாமல் தவிர்த்திருக்கலாம். இன்றைக்கு எல்லாமே அவங்க கையில் இருக்குது. நாம் எதுவுமே ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு போராட்டம் செய்தால் கூட ஒரு ஆபத்தான காலகட்டத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். பள்ளிகள் கேள்விக்குறியாக்கப்படுகிற ஒரு இடத்துல நாம் இருக்கிறோம். எனவே இந்த நேரத்தில் நாம் பள்ளிகள் விஷயத்தில் பள்ளியுடனான நம்முடைய தொடர்பு அதிகப்படுத்தணும். பள்ளியுடனான நம்முடைய தொடர்பு சொன்ன பள்ளிவாசல் கட்டுவது குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு சிறப்புகளை சொன்னாங்க. அதே மாதிரி தான் பள்ளிவாசலுடனான நம்முடைய தொடர்பு இருக்குது. அது என்னங்க ரொம்ப உன்னதமானது. பெருமானார் ஒரு ஹதீஸில் ஆரம்பமாக நான் வாசித்த ஹதீஸில் சொன்னாங்க, அல் மஸ்ஜிது பைத்து குல்லி தகியின், இறையச்சம் உள்ள ஒவ்வொரு அடியானுடைய வீடு எதுனா பள்ளி தான். யார் பள்ளிக்கு அடிக்கடி வரப்போக இருக்கிறாரோ, பள்ளிவாசலுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும், அடிக்கடி வந்து போக இருக்கிறாரோ, அவருக்கு அல்லாஹ்தஆலா ரஹமத்தையும் வாழ்வாதாரத்தையும் அருளுகிறான். சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்க வைக்கிறான். அவரை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புகிறான். அது வரைக்கும் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறார். நாம் பள்ளிவாசலோடு நம்முடைய தொடர்பு என்ன? பாங்கு சொன்னால் வர்றோம், சலாம் கொடுத்தா வெளியே போயிடும். இதான் நம்முடைய தொடர்பு. ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகை வரை பள்ளிவாசலில் உட்கார்ந்துருக்கிறோமா? இப்போ அசர் தொழுதுட்டா மகரிப் வரைக்கும் ஒரு 1.5 மணி நேரம் இருக்கலாம். பள்ளிவாசலில் இருந்தால் என்ன, நீங்கள் ஒரு தொழுகைக்கு பிறகு பள்ளிவாசலில் உட்கார்ந்தா மலக்குமார்கள் துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹும்ம ஃபிர் லஹு, அல்லாஹும்ம அர்ஹம்ஹு, அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி. 5 நேர தொழுகையில் ஏதாவது ஒரு வக்தை எடுத்துக்குங்க. ஒரு தொழுகை முடிஞ்சா அடுத்த நேர தொழுகை வரைக்கும் பள்ளிவாசலில் உட்கார்ந்துருக்கிறது. இது அசர்ல இருந்து மகரிப் வரைக்கும் சாத்தியம். இன்னைக்கு மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடைப்பட்ட நேரம் கம்மி தான். மகரிப் தொழுதுட்டா இஷா வரைக்கும் உட்காரலாம். இதையெல்லாம் நம்ம செய்யறது இல்லையே. ஒரு மனுஷன் பள்ளிவாசலுக்கு அடிக்கடி வந்துட்டு போனா, அந்த அடியான் பள்ளிவாசலுக்கு வரும்போது அல்லாஹ் எப்படி சந்தோஷப்படுவான்னா, நம்முடைய வேண்டப்பட்ட யாராவது ஒருவர் நீண்ட நாள் எங்கேயோ போயிட்டார், நீண்ட நாள் போயிட்டு அவர் வந்தா எப்படி நாம சந்தோஷப்படுவோமோ, ஒரு அடியான் பள்ளிவாசலுக்கு அடிக்கடி வர்றவர் உள்ள வந்துட்டா வானவர்கள்ட்ட அல்லாஹ் அப்படி சந்தோஷப்படுவானா. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகரிப் தொழுது விட்டு தன்னுடைய இல்லத்திற்கு போயிட்டாங்க. சஹாபாக்கள் சில பேர் பள்ளிவாசலில் உட்கார்ந்துருக்கிறாங்க. இஷாவுக்கு நேரம் வருது. பெருமானார் மகிழ்ச்சியோடு மூச்சரைக்க வந்தாங்க. மூச்சரைக்க வர்றாங்க. சொன்னாங்க, உங்களுக்கெல்லாம் அபுஷீரு, ஒரு நற்செய்தி உங்களுக்கெல்லாம். அல்லாஹ் வானத்தினுடைய கதவுகளை இப்போ திறந்து வச்சிருக்கிறான். சொன்னாங்க, வானத்தின் கதவுகளை திறந்து வைத்து கொண்டு அல்லாஹ் மலக்குமார்களை பார்த்து சொல்றான், இதோ என் அடியார்களை பாருங்க, ஒரு ஃபரதை முடிச்சாங்க மகரிப, அடுத்த ஃபரதுக்காண்டி உட்கார்ந்து இருக்கிறாங்க, என்னுடைய அடியார்களை பாருங்கன்னு சொல்லி அல்லாஹ் பெருமைப்படுவதாக சொன்னாங்க. அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலின் கீழ் 7 பேருக்கு அல்லாஹ் இடம் கொடுக்கிறான். அதுல ஒருத்தர் யாரு? ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித். அவருடைய உள்ளம் எப்பவுமே பள்ளி தான். வீட்டுக்கு போனாலும் பள்ளி, கடைக்கு போனாலும் பள்ளி. மஸ்ஜிதுக்கு எப்போ போவோம்? நம்முடைய உறவு மஸ்ஜிதோடு நெருக்கமாகணும். இன்ஷா அல்லாஹ் அப்படி நடந்துச்சுன்னு சொன்னா எதிரிகளுடைய உள்ளத்துல அல்லாஹ் பயத்தை போடுவான். போராட்டங்கள், வால் போஸ்டர்கள் அதெல்லாம் பெரிய பிரயோஜனத்தை தராது. ஒரு ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் பள்ளி பள்ளி பள்ளின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய வீட்டை நாம அழுத்தமா பிடித்தா
யார் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. அத்தகைய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அதனால் அருமையானவர்களே, நாம் இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் நம்முடைய அமல்களை சீராக்கினால் அல்லாஹ் இந்த சூழ்நிலைகளை சீராக்குவான். இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் நாம் நம்முடைய தீனை சரியாக்கினா அல்லாஹ் துனியாவை சரியாக்குவான். இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் நாம் அல்லாஹ்வுடனான உறவை சரியாக்கினால் அல்லாஹ் படைப்புகளுடனான உறவை சரியாக்குவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு நாள் ஜிப்ரீல் வந்தாங்க. சொன்னாங்க, பெருமானாரிடத்தில் ஒரு செய்தியை சொன்னான். அது என்ன அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, யா ரசூலல்லாஹ், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களில் யாரையாவது ஒருவரை அல்லாஹ் நேசிச்சான்னு சொன்னான் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை கூப்பிட்டு, நான் இந்த அடியானை நேசிக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானவர்கள்ட்ட போய் சொல்லுவாங்களாம், இந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான், நீங்களும் அவரை நேசியுங்கள். எல்லா மலக்குகளும் அவரை நேசிப்பாங்க. அப்புறம் அல்லாஹ் சொல்லுவான், பூமியில் உள்ள எல்லா மக்களுடைய உள்ளத்திலேயும் இந்த அடியானுடைய நேசத்தை நீங்க போட்டுருங்க, எல்லாரும் அவரை நேசிப்பாங்க. அதே மாதிரிதான் இன்றைக்கு நாம் அல்லாஹ்வுடனான எல்லா விஷயத்தையும் சரி செஞ்சா இன்றைக்கு நம்மை கடுமையாக வெறுக்கிற இந்த ஆர்எஸ்எஸ் காரர்கள் உள்ளத்துல கூட அல்லாஹ் நம்முடைய பிரியத்தை போட்டுருவான். ஆனா இன்றைக்கு நம்முடைய நடைமுறை அப்படி இல்லை. இஸ்லாமிய நாடுகளுடைய நிலை, சவுதியில் அண்மையில் நடந்ததை எண்ணி உலகத்தில் உள்ள எல்லா அறிஞர்களும் வேதனைப்படுறான், ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க. காபாவுடைய ஒரு தோற்றத்தை வைத்து அதுல நிர்வாணமாக அழகிகள் நடனமாடுவதை போன்ற ஒரு விஷயத்தை இப்போ பள்ளிவாசல யாராவது ஆர்எஸ்எஸ்கார அசிங்கப்படுத்தினா வேதனைப்படுறோம், அதுக்காக கொதிக்கிறோம். ஒரு இஸ்லாமிய நாடு ஹரமைன் இருக்கக்கூடிய ஒரு பூமி, அந்த பூமியில இந்த அவலம் நடக்குதுன்னு சொன்னா அப்ப அங்க கேட்கப்படுகிற துவா எங்க கபூல் ஆகும்? காபால காபாவுடைய இமாம் கேட்கிற அந்த துவாக்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? அந்த நாட்டுல இவ்வளவு பெரிய தீமை நடக்குது, காபா அவமானப்படுத்தப்படுது, எப்படி அல்லாஹ்வுடைய உதவி வரும்? இதுதான் ஸ்பெயின்ல நடந்துச்சு. இந்த ஆபாசங்கள், இந்த அருவருக்கத்தக்க செயல்நாளுகளை தான் ஒட்டுமொத்தமா ஒரு முஸ்லிம் இல்லாம அழிக்கப்பட்டாங்க. எனவே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நல்லோர்கள் சாலிஹீன்கள் வாழ்ந்த மண் இது. நீங்க பார்த்திருப்பீங்க, ஹாஜா மொய்னுத்தீன் சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க லட்சக்கணக்கான மக்களை அவங்க ஹிதாயத்தினங்க அவங்க மூலமா பெற்றாங்க இல்லையா? அவங்களுடைய அந்த மக்பராவிற்கு காஃபிர்களும் கூட வருவாங்க. அவங்க எங்களுக்கு நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. காஃபிர்களும் காணிக்க செலுத்துவாங்க. இன்னைக்கு அந்த மஸார், அவர்கள் அடக்கப்பட்டிருக்கிற அந்த மஸாரையும் கூட இன்னைக்கு ஆபத்து வருது. அதையும் இந்து கோயில் இருந்த இடம்னு சொல்றாங்க. இப்படி இன்னும் எந்தெந்த இடங்களை சொல்ல போறாங்களோ தெரியல. எல்லா இடங்களுக்கும் ஆபத்தான ஒரு சூழ்நிலை. என்ன சொல்வது, என்ன தீர்வுன்னு தெரியாம தான் முழிக்கிறோம். ஏன்னா நம்முடைய பெரியவர்களும் அமைதியாகத்தான் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நாம மக்களை போராட்டங்களுக்கு தூண்டி பிரயோஜனம் இல்லை. எல்லாமே ஒரு ஆபத்தான சூழ்நிலையில தான் இருக்குது. எனவே அல்லாஹ்வின் பக்கம் மீள்வதை தவிர வேறு வழி இல்லை. இருக்கிற மஸ்ஜிதுகளை பாதுகாப்போம், மஸ்ஜிதுகளுடனான தொடர்பை அதிகப்படுத்துவோம். அல்லாஹ் எல்லா வகையிலும் உதவி செய்வான். இன்னும் அதிகமான மஸ்ஜிதுகளை நாம கட்டுவோம். பெருமானார் பள்ளிகளை அதிகமாக கட்ட சொன்னாங்க. முஸ்லிம்கள் கொஞ்சம் பேர் இருந்தா பள்ளி தான். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய ஆளுநர்கள், கவர்னர்கள், சாத் பின் அபி வக்காஸ் அவங்க கூஃபால இருந்தாங்க, அம்ர் இப்னு ஆஸ் அவங்க மிஸ்ர்ல இருந்தாங்க, அபு மூஸா அஷ்அரி பஸ்ரால இருந்தாங்க. எல்லாருக்கும் ஒரு கடிதம் எழுதினாங்க, ஒரு சர்க்குலர் எல்லாருக்கும் போகுது. என்ன அப்படின்னா, உங்க பகுதியில் எல்லா இடங்களிலும் மஸ்ஜிது கட்டுங்க, 5 நேரம் தொழுகை நடத்துங்க, ஜும்மா ஒரே ஒரு பள்ளியில நடத்துங்க. ஜும்மா ஒரு பள்ளி, அதுக்கு தான் ஜாமி மஸ்ஜிதும் வாங்க. எல்லா பள்ளியிலையும் 5 நேரம் தொழுகை நடக்கிற மாதிரி பள்ளிகளை அதிகப்படுத்துங்கன்னு சொன்னாங்க. அதனால நாம மஸ்ஜிதுகளை கட்டுவதோடு இல்லாம அந்த மஸ்ஜிதுகளை அமல்களை கொண்டு செழிப்பாக்குவோம். அல்லாஹ்விடத்துல துவா செய்வோம். எல்லாம் அல்லாஹ் இந்த ஹாலாத்துகள், இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுவான். வரலாறு எப்போதுமே ஒரே மாதிரி இருக்காது. காலச்சக்கரம் மாறி மாறி தான் வரும். இந்த அவர்களுடைய கையில் இருக்குது. ரஷ்யால முஸ்லிம்கள் பள்ளிகளை இழந்து பிறகு ரஷ்யா உடைந்த நேரத்தில் 60க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகள் உருவாச்சு. இன்னைக்கு அந்த பள்ளிகளை திருப்பி கட்டிட்டாங்க. அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் இடிக்கப்பட்ட பாபரி மஸ்ஜித் திரும்ப கட்டப்படும். கியாமத்துக்கு முன்னால் அதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி தான் நாம இழந்த மஸ்ஜிதுகளையும் திரும்ப கட்டுகிற ஒரு காலமும் வரத்தான் செய்யும். அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் அது ஒன்றும் பாரதூரமான விஷயம் அல்ல. எல்லாம் அல்ல அல்லாஹ் நமது இந்திய நாடு சந்திக்கிற இந்த நெருக்கடியான சூழலிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆட்சியாளருடைய உள்ளத்திலே இஸ்லாத்தினுடைய
வெறுப்பை நீக்கி அதை மஹப்பத்தாக மாற்றுவானாக. உலகம் முழுவதிலும் உள்ள அஹ்லு சுன்னாவுடைய முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. நம்முடைய மஸ்ஜிதுகள், நம்முடைய மதரசாக்கள், நம்முடைய திக்ருடைய கான்காஹ்கள், இஸ்லாமிய பள்ளிகள் அனைத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.